மதிப்பில் ஒரு மொபைல் ஃபோனை கிவ்அவே கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். அதுக்கான வின்னரும் பார்த்தீங்கன்னா நம்ம கமாண்ட் பிக்கர் சாஃப்ட்வேர் மூலமாக சூஸ் பண்ணிட்டோம். அதுக்கான வின்னர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிலோ வந்து வெயிட்லாம் இழுக்காது அப்படின்னு நினச்சேன். இந்த கோகார்ட் கிட்ட அட்டாச் பண்ண பிறகு நானே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோ நெருக்கமாக இருக்கிறேன். என்னோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த கோகார்ட் கிட்டையுமே வந்து இந்த ஹேவர் போர்டு சூப்பராக இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச், இந்த ஸ்பாஞ்சை ஒட்டிடணும். எதனால அப்படின்னா வந்து நம்ம வெறுசாக விட்டணும் அப்படின்னா அழுத்தியே அப்படின்னா அழுத்தம் கிடைக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஏறி உட்காரத்துக்கு முடியும் கோகார்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி ஒட்டிட்டோம் அப்படின்னா வந்து அழுத்தம் கம்மியாக கிடைக்கும். அதனால வந்து கோகார்ட் ஆட்டோமேட்டிக் மூவ் ஆகாது. நீங்கள் பார்த்துட்டு இருந்தது கிரியேட்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட். நான் உங்கள் பாலா. ரொம்ப நாளாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஹேவர் போர்டை வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசைங்க. ஹேவர் போர்டுனா என்ன அப்படிங்கிறது வீடியோ பார்க்குற உங்களில் நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஹேவர் போர்டை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து சேர்ந்துருச்சு. இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேவர் போர்டை வந்து நம்ம ஒரு மினி கோ கார்ட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது, இந்த ஹேவர் போர்டில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை அன்பாக்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஹேவர் போர்டை நம்ம எங்க வாங்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினி பைக் ஒன்று வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி போட்டிருந்தோம்ல, அந்த பைக் வாங்கின இடத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஹேவர் போர்டையும் வாங்கியிருந்தோம். இதோட விலை என்ன அப்படின்னு கேட்டீங்க வச்சுக்கலாம், வெறும் 8,800 தாங்க. ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 18,000 19,000 இருக்கு. ஆனால் 8,800 தான். ஆன்லைனில் விற்கிற சேவ் மாடல் தான் பார்த்தீங்கன்னா நம்மளும் வாங்கியிருக்கோம். இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹேவர் போர்டை கேரி பண்ணிட்டு போகிறதுக்காக ஒரு பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவையில்லை, அப்படி பண்ணி போட்டுலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட ஹேவர் போர்டை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹேவர் போர்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ரிமோட் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எடுத்து வச்சலாம். இது ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து நம்ம ஹேவர் போர்டை வெளில எடுக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக போட்ட ட்ரிஃப்ட் பைக் வீடியோவில் வந்து நம்ம 10,000 மதிப்பில் ஒரு மொபைல் ஃபோனை கிவ்அவே கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். அதுக்கான வின்னரும் பார்த்தீங்கன்னா நம்ம கமாண்ட் பிக்கர் சாஃப்ட்வேர் மூலமாக சூஸ் பண்ணிட்டோம். அதுக்கான வின்னர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சபரி R7839 அப்படிங்கிற யூசர் தான். ப்ரோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வின்னரோட போஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்லையும் போட்டுருக்கோம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலும் போட்டுருக்கோம். ஸோ வின்னர் சபரி ப்ரோ சீக்கிரம் கான்டாக்ட் பண்ணி ப்ரைஸை வாங்கிட்டு போங்க. இப்போ பார்த்துட்டு இந்த ஹேவர் போர்டு வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நம்ம கிவ்அவே கொடுக்க போகிறோம். என்ன கிவ்அவே கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கையில் கட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா வாட்ச். இது வந்து போல்ட் கம்பெனியில் வச்சு இதே போல பார்த்தீங்கன்னா 2 வச்சு நான் 2 பேருக்கு கொடுக்க போகிறேன். இந்த கிவ்அவேல நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை வழக்கமாக பண்ணுறதா பார்த்துட்டு இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணணும். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லணும். இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கான வின்னர் 2 பேர் யார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறோம். எடுக்கிறோம் இல்லை டடான் 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 அம்மா சரியான வீட்டுங்க. பார்க்கறதுக்கு பக்காவா இருக்குல்ல. இதோட சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஹேவர் போர்டில் இருக்கக்கூடிய மோட்டர் என்ன அப்படின்னா வந்து 350 வாட் இருக்கக்கூடிய பிரஷ்லெஸ் மோட்டர் பார்த்தீங்கன்னா இதுல 2 இருக்குது. இந்த பக்கம் ஒன்று இருக்குது, அதே போல இந்த பக்கம் ஒன்று இருக்கு. இதுல இருக்கக்கூடிய பேட்டரி என்ன அப்படின்னு கேட்டீங்க வச்சுக்கலாம் 36 வோல்ட்ல இருக்கக்கூடிய 4.4 Ah பேட்டரி பார்த்தீங்கன்னா இதுல இருக்கு. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஆன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் போடுறது எவ்வளவு நேரம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து 2 ல இருந்து 3 மணி நேரம் வரையும் பார்த்தீங்கன்னா இதை சார்ஜ் போட்டால் தான் சார்ஜ் ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு டைம் ஃபுல்லா சார்ஜ் போட்டுட்டோம் அப்படின்னா வந்து 15 ல இருந்து 25 கிலோமீட்டர் வரையும் பார்த்தா ரேஞ்ச் கொடுக்கும் அப்படிங்கிறது சொன்னாங்க. இதை சார்ஜ் போடுறதுக்கான சார்ஜிங் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பக்கத்தில் இருக்கு பாருங்களேன். ஸோ லேப்டாப்ல இருக்கிற சார்ஜர் போல தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணுறதுக்கான பட்டனுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இருக்கு. ஸோ ஆன் பண்ணலாம். இப்போ The Bluetooth device is ready to pair. டேபிள்ல வச்சு ஹேவர் போர்டு ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேலிபிரேஷன் ஆகும் அப்படிங்கிறத நான் மறந்துட்டேங்க. கொஞ்சம் விட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உடஞ்சி போயிருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இப்போ மாடிக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணலாம் ஹேவர் போர்டை. The Bluetooth device is ready to pair. நம்மளோட ஹேவர் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ளூடூத்துமே இருக்குது. அதனால நீங்கள் மொபைலில் இருக்கிற ப்ளூடூத் டிவைஸை கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் இதில் பாட்டு போட்டுகிட்டே போகலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹேவர் போர்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஹேவர் போர்டை யூஸ் பண்ணுறதுலாம் பெரிய கம்ப சுற்றுற வேலையெல்லாம் கிடையாது. சிம்பிளான லாஜிக் தான். ஆனால் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா மண்டை உடஞ்சிரும். சிம்பிளான லாஜிக் தான். அப்படின்னு ஏறி நின்றுட்டு நீங்கள் காலை வச்சுக்கிட்டு ஸோ கால் 2 காலையும் முன்னாக்க எடுத்தீங்கன்னா ஹேவர் போர்டு முன்னாக்க போகும். அதே 2 காலையும் நீங்கள் பின்னாக்க எடுத்தீங்கன்னா ஹேவர் போர்டு பின்னாக்க வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த ஸ்கெட் பண்ணுறதுனா இருக்குது பார்த்தீங்கன்னா சுற்றி வராங்களே அதுக்கு வந்து பண்ணிங்கன்னா இங்கே பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல எடுத்து ஒரு பக்கம் மட்டும் அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி வரும். அதே போல் இந்த பக்கம் கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸில் ஊற்றி வரும் உங்களுக்கு. இது போல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பக்காவாக நம்ம ஸ்கேட்டிங் பண்ணலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹேவர் போர்டில் வந்து இந்த இடத்துல லைட் எரியும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைட் எரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஹேவர் போர்டில் நைட் டைமில் ரைட் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டு கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல லைட் இருக்குது, இந்த இடத்துல லைட் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நைட் டைமில் ட்ராவல் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து லைட் வெளிச்சத்தை நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். இந்த ஹேவர் போர்டு அதிகபட்சமாக எவ்வளோ வெயிட்டை கேரி பண்ணி இழுத்துட்டு போகும் அப்படின்னா வந்து 120 கிலோ இருக்கக்கூடிய ஒரு ஆளோட வெயிட்டையும் பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போகும் சொல்கிறாங்க. நம்மளோட ஹேவர் போர்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு கிரவுண்டுக்கு ஒன்று போயிட்டு இருக்கோமே. நம்ம வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா பெரிய கிரவுண்டெல்லாம் கிடையாது.
வயல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிரவுண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பண்ணால் பக்காவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முத்து மச்சான் சொன்னால் அந்த இடம் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அங்கே போயிட்டு இருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம ஹேவர் போர்டை பக்காவாக டெஸ்ட் பண்ணி வைக்கலாம். நம்மளோட ஹேவர் போர்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான பிளேஸுக்கு வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேவர் போர்டை முன்ன பின்ன வந்து பயன்படுத்துறது இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து பாதுகாப்பு ஹெல்மெட் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை ஆன் பண்ணிக்கலாம். The Bluetooth device is ready to pair. அப்படின்னா நம்ம இந்த ஹேவர் போர்டில் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பார்த்தீங்கன்னா ரிமோட் இருக்குல்ல, இந்த ரிமோட்டில் வந்து நம்ம வந்து லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நம்ம இந்த ஹேவர் போர்டு மேலே பயப்படாம வச்சா வாங்க மச்சான், நான் தான் ஏற போகிறேன். அதெல்லாம் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? இருந்தாலும் பயமா இருக்கு. வா வா மணிஷ் நீனு வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஹேவர் போர்டு மேலே இப்படி ஏறி நிற்கணும். பயப்படாத, நில்லுடா, பயப்படாதடா. நிற்கணும். அப்படியே என் கூட பொறுமையாக நடந்துவாங்க. இதுக்கு எதுக்கு நாங்கள் வரோம்? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாறேன்னு போருடா, நான் முன்ன பின்ன யூஸ் பண்ண கிடையாது. என்னடா அது? மச்சான் நான் மச்சான் போற மச்சான் லாக் பண்ணிக்கிறேன். சிங்கம் தலையேறிச்சு. சிங்கம் எங்க? பாத்தீங்கன்னா அந்த மாயம் இல்ல மந்திரம் இல்ல. பாருங்க பாருங்க, ஒரு சாமத்துக்கா சாமி. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனதா? ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் இருக்கணும். ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால் வந்து இதை எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா பர்ஃபெக்டாக ஓட்ட முடியும். இப்போ வந்து நான் ஓட்டி காட்டுறேன் உங்களுக்கு. அப்படியே ரெண்டு பக்கம் அம்மி பாரு லைட்டாக விடு, அவ்வளோதான். உலகத்திலே ஹேவர் போர்டு இது மாதிரி யாரும் ஓட்டிருக்க மாட்டீங்கப்பா. நீங்கள் எதுக்கு வெள்ளையும் சொல்லையும் சத்தியமாக பயமாக இருக்குங்க. ஐயோ இது நமக்கு செட் ஆகுதுங்க. என்ன மச்சா ஒத்தே வராதுங்க. ஸ்டெப்பு கூட நம்மளால தவிர்க்க முடியல. மண்டை பேந்து விடும் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம ப்ராக்டிஸ் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஓட்டலாம். இப்படியெல்லாம் நடக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியுங்க. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட ஒரு பெரிய பிரம்மாஸ்திரம் இருக்குது. அதாங்க கோ கார்ட் டெக்னிக்கு. அதை வச்சு நம்ம இதை ஓட்டி ட்ரை பண்ணுவோம். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து எக்கச்சக்கமான பொருள் இருக்குங்க. இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம மேனோட பார்த்து அசம்பிள் பண்ணலாம். இப்போ என் கையில் இருக்கக்கூடிய இந்த பிரம்மாஸ்திரத்தை நம்ம வந்து இப்போ ஹேவர் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணி ஹேவர் போர்டை கோ கார்ட்டை கன்வெர்ட் பண்ணி ஓட்டலாம். ஐ மச்சா. ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்களா, இந்த சைடு ஒரு ஹேண்டில் பேர் ஒன்று இருக்குது. அதே போல் இந்த சைடு ஒன்று இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கோ கார்ட்டை முன்ன பின்ன வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இதை வந்து நம்ம இந்த இடத்துல வைக்கணும். இந்த இடத்துல வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச், இந்த ஸ்பாஞ்சை ஒட்டிடணும். எதனால அப்படின்னா வந்து நம்ம பெருசாக ஒட்டணும் அப்படின்னா அழுத்தியே அப்படின்னா அழுத்தம் கிடைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஏறி உட்காரத்துக்கு முன்னாடி கோ கார்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி ஒட்டிக்கணும் அப்படின்னா வந்து அழுத்தம் கம்மியாக கிடைக்கும். அதனால வந்து கோ கார்ட் ஆட்டோமேட்டிக் மூவ் ஆகாது. இதை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாதுங்க. இந்த கோ கார்ட்டு கிட்ட எடுத்துட்டு தூக்கி நேரம் வச்சுட்டு இந்த சைடு என்ட்ரு பார்த்தீங்களா, இது வந்து இந்த இடத்துல இருக்க மாதிரி இருக்கணும். அதே போல் வந்து இந்த ஸ்லாட் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து முன்ன பின்ன தள்ளிக்கலாம். நமக்கு ஏத்தாப்புல வச்சுக்கலாம். நம்ம கரெக்டாக ரெண்டு பக்கம் பிடிச்சி ஃப்ரிட்டாக நிற்கிற மாதிரி வச்சுக்கணும். அவ்வளோதான். நெட்டை டைட் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான். மற்றபடியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேவர் போர்டு வந்து கோ கார்ட் விட்டு நான் வந்து போகாமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா பெல்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது இழுத்து நல்லா வந்து ரெண்டு பக்கம் ஒட்டிக்கணும். நம்மளோட இந்த கோ கார்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ டெஸ்ட் பண்ண வேண்டியதான். மச்சா ஆன் பண்ணி விடு மச்சா. ஓகே ஆன் பண்ண ஆன் பண்ணு. 1 2 3 Is ready to pair. அம்மா போர் மச்சா. இந்த கோ கார்ட் கிட்ட அட்டாச் பண்ணிட்டு நம்ம கிரவுண்டில் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கிரவுண்டோட சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு சமமாக இல்லை, மேடு பலமாக இருந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓட்ட முடியல. கோ கார்ட் கிட்ட எங்கள் வீட்டு டெரஸில் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், அடிச்சுங்க செம்மையாக ஓட்ட முடிஞ்சுது. இப்போ உங்களுக்கு நான் ஓட்டி கட்டுற பாருங்களேன். ஸோ இப்போ வந்து ஆன் பண்ணுறேன். எஸ் ரெடி. பார்த்தீங்களா, முன்னாக்க போகுது பின்னாக்க வருது, சுத்துவோமா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட கோ கார்ட்டு கிட்டு பக்காவாக இருக்காதுங்க. நான் நினச்சேன் என்ன அப்படின்னா அது வந்து 120 கிலோ வந்து வெயிட்லாம் இழுக்காது அப்படின்னு நினச்சேன். இந்த கோ கார்ட் கிட்ட அட்டாச் பண்ண பிறகு நானே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோ நெருக்கமாக இருக்கிறேன். என்னோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த கோ கார்ட் கிட்டையுமே வந்து இந்த ஹேவர் போர்டு சூப்பராக இருக்குது.
பக்கா ஒர்க் ஆகுதுங்க. வேற லெவலில் இருக்குது என்ன மச்சான். ஸோ மறந்துடாம இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. என்ன இந்த கோகார்ட் கிட்ட ஓட்டும்போது கூட சின்ன பிள்ளை மாதிரியே மாறி வந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் ஆச்சு வந்து. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் மற்றொரு சூப்பரான வீடியோ இல்லை நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட டாடா பாய் பாய் சொல்றது கேமராமேன் மோகன் கூட உங்கள் பாலா அண்ட் முத்து மச்சான். பாய் கிரேசி மச்சான்.